வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷோடைய கேப்டன் மில்லர் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. கேப்டன் மில்லருக்கு அடுத்த ப்ராஜெக்ட் D50. ஸோ அவருடைய 50வது படம், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். அவரே டைரக்டும் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ D50க்கான அப்டேட்ஸ் வந்து அடுத்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கேப்டன் மில்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கிறதுனால உடனே D50க்கான அப்டேட்ஸ் வருமான்னு தெரியல. பட் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. D50யோடைய ரிலீஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மந்த் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் நியூஸ் வந்துச்சு. பட் இப்போ என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ D50 கம்ப்ளீட்டாக தனுஷ் வந்து முடிச்சுட்டு இப்போ D51 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று எல்லாருமே வந்து ஸ்டில்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். D51க்கான பூஜை நடந்து ஷூட்டிங்குமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. D51 வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. சேகர் கமலா தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அவருமே இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நாகார்ஜுனா தனுஷ் காம்பினேஷன் சீன்ஸை வந்து அடுத்த வாரத்துலேருந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. தனுஷோடைய D50 அண்ட் D51க்கு நடுவில் அவர் டைரக்ட் பண்ணுற அவருடைய 3வது படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அந்த படத்துடைய போஸ்டர்ஸ்லாம் வந்து ஏற்கனவே அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணி ஷூட்டிங் எப்பயோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த படத்தோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து இருக்குது. சீக்கிரமே அந்த படத்தோடைய ஷூட்டிங்கை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவிக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான். அப்படி தான் வந்து பிளான் பண்ணி சீக்கிரமாக அந்த படத்தை எடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு தான் வந்து இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ தனுஷ் வந்து இப்போ D51 ஜாயின் பண்ணிட்டாலுமே ஒரு பக்கம் D51 அவர் நடிச்சிட்டு இருப்பார். அதே சமயம் பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படத்தோடைய ஷூட்டிங்குமே வந்து நடக்கும். ரெண்டுத்தையுமே தான் அட் அ டைமில் வந்து பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற தங்கலான் படம் அஃபிஷியலாக வந்து இப்போ போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. இந்த நியூஸை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஜனவரி 26 படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் படத்தை வந்து தள்ளி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. அதை நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் கூட இல்லை, படம் வந்து ஏப்ரல் மந்த் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாக்ட் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ ஏப்ரலில் தமிழ் நியூ இயர் வருது. ஸோ தமிழ் நியூ இயரை முன்னிட்டு தங்கலான் படத்தை கொண்டு வர போகிறாங்களா, இல்லை நியூ இயர்லாம் முடிஞ்சு மந்தோடைய எண்டில் கொண்டு வர மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தமிழ் நியூ இயரை முன்னிட்டு இந்தியன் 2மே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு டேட் வந்து அஃபிஷியலாக சொல்லாமல் ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. தங்கலான் படத்துக்கு அடுத்து ஏற்கனவே சியான் விக்ரம் நடித்து முடித்த ஒரு படம் துருவ நட்சத்திரம். இந்த துருவ நட்சத்திரம் படத்தை பற்றியுமே நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ அது என்ன ப்ரோ ஆச்சு, அந்த படத்தை பற்றி ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ துருவ நட்சத்திரம் படத்தை பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியது, ரிலீஸ் டேட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணி GVM எவ்வளோ ட்ரை பண்ணார் எப்படியாவது படத்தை தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு. பட் அந்த படத்துக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளால் அந்த படத்தை வந்து கொண்டு வர முடியல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிடுச்சு. ஸோ இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து சார்ட் அவுட் ஆகலை. ஸோ கோர்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது துருவ நட்சத்திரம் படத்துக்கு வந்து இருக்குது. அது இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆகலை. பட் ஆனால் GVM சைட்லேருந்து வர பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது பிப்ரவரி மந்த் இந்த துருவ நட்சத்திரம் படத்தை தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் அவங்க இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த பிளானை தான் வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே சுமூகமாக முடிஞ்சுது அப்படின்னா பிப்ரவரி மாதம் துருவ நட்சத்திரம் படம் நம்ம தியேட்டர்ஸில் வந்து பார்க்க முடியும். பட் அது கன்ஃபார்மாக வருமா அப்படிங்கிறது இப்போ சொல்லிட முடியாது, போக போக தான் தெரிய வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் கோகுலோடைய இயக்கத்தில் RJ பாலாஜி நடிச்சிருக்கிற சிங்கப்பூர் சலூன் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ படம் வந்து ஜனவரி 25ஆம் தேதி தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரெய்லர் கட் எல்லாருமே பார்த்துட்டிங்களா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டைரக்டர் கோகுல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, ஜுங்கா இந்த படங்கள் எடுத்த டைரக்டர். ஸோ இந்த 2 படங்களுமே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மெயினாக வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அந்த படத்தில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரி RJ பாலாஜி அவருடைய படங்கள்லையுமே அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. அவருடைய காமெடியுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ இவங்க 2 பேருமே இணைஞ்சு இந்த சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெய்லர் கட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா இந்த படத்தோடைய கதை அப்படின்னு வந்து ஸ்டோரியே அழகாக வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. இது ஸ்க்ரீன் பிளேல எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அதில் தான் வந்து சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ RJ பாலாஜி கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும், அதுதான் என்னுடைய பேஷன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ ஒரு பெரிய சலூன் ஆரம்பிக்கிறாரு. அதில் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எப்படி அதை ஃபேஸ் பண்ணார், என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோடைய கதை அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது.
இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 பேர் வந்து கேமியோ அப்பியரன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ஜீவா. ஸோ இவங்க 2 பேர வந்து இந்த ட்ரெய்லர் கட்லயே வந்து காமிச்சுட்டாங்க. இவங்க 2 பேர தாண்டி 3வதா ஒரு நடிகர் இந்த படத்துல வந்து கேமியோ அப்பியரன்ஸ் வந்து குடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஆர்ஜே பாலாஜியே வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அவர் யாரு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணாம வச்சிருக்காங்க. அவர் யாரு அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் தெரிய வரும். உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்தா அவர் யாரா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ இவங்க 2 பேருடைய லைனப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே பயங்கரமான லைனப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ தலைவர் 170 படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து 171 லோகேஷ் கனகராஜ், 172 வந்து மாரி செல்வராஜ் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. 173 வந்து மறுபடியும் ஜெயிலர் படத்தை எடுத்த நெல்சன், 174 வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து 175 வரைக்கும் ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவருடைய இந்தியன் 2 இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 3யுமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. பட் அது இந்த வருஷமே ரிலீஸ் ஆகுதா இல்லை அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்தியன் 2, இந்தியன் 3 இந்த 2 படங்களை தாண்டி இப்போ உலகநாயகன் அடுத்து நடிக்க போகிற படம் தக் லைஃப். தக் லைஃப் படத்துக்கான ஷூட்டிங் வர ஜனவரி 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் தக் லைஃபை தாண்டி ஹெச் வினோத்தோடைய இயக்கத்தில் உலகநாயகன் நடிக்கிற KH-233 அந்த ப்ராஜெக்ட் வேற இருக்குது. அந்த ப்ராஜெக்டை இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு தக் லைஃபை முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா 233 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. அண்ட் இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்களுடைய இயக்கத்தில் உலகநாயகன் ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து KH-237 அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம். KH-233 ஹெச் வினோத், KH-234 வந்து தக் லைஃப் மணிரத்னம். அப்போ 235, 236 இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து யாருடைய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும்? ஏன்னா டேரெக்டாக அன்பறிவு மாஸ்டர்ஸோடைய படம் வந்து 237 அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ 235 அண்ட் 236 இந்த 2 படங்கள் என்ன படங்களாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பிரபாஸோடைய கல்கி. ஸோ அந்த படத்துலையுமே உலகநாயகன் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறதுனால ஸோ அந்த படத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒன்று 235 இல்லை 236 இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரும். சரி, இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் 3 இருக்கலாம். ஏன்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் 2 ஒரே படமாக இருந்தது, அதுக்கப்புறமா வந்து இப்போ 2 படமாக மாறிடுச்சு, இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3 அப்படின்னு. ஸோ இந்தியன் 3க்குமே உலகநாயகன் ஒரு தனி சம்பளத்தை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இந்தியன் 3 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 235, 236 ஒரு ப்ராஜெக்டாக வரும். இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுடைய போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கங்குவா படத்தோடைய செகண்ட் லுக்குமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதை பற்றி முன்னாடியே நம்ம வந்து அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியாச்சு. கங்குவா படத்துலேருந்து ஸ்பெஷலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது. அந்த போஸ்டரில் வந்து படத்தில் பீரியட் போர்ஷன்ஸ், ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ்னு 2 இருக்குது. ப்ரெசன்ட் போர்ஷன்ஸில் சூர்யா கேரக்டர் எப்படி இருக்க போகுது, அவருடைய லுக் எப்படி இருக்க போகுதுங்கிறத ரிவீல் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கங்குவா செகண்ட் லுக் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த செகண்ட் லுக் போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் போர்ஷன் கேரக்டரும் இருக்கும், பாஸ்ட் போர்ஷன் அந்த பீரியட் போர்ஷனுக்கான கேரக்டரும் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கங்குவா படத்தில் வந்து ஃபேண்டசி எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இம்மோர்டல் கான்செப்ட் வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே ஆரம்பத்திலே நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஒரே கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் வந்து இத்தனை வருஷமாக வந்து உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ பீரியட் போர்ஷன்ஸில் காட்டப்படுற அந்த சூர்யா கதாபாத்திரம், ஸோ அந்த கேரக்டர் தான் வந்து ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ் வரைக்கும் இவ்வளோ வருஷமாக வந்து உயிரோட இம்மோர்டலாக இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்களா, இல்லை பீரியட் போர்ஷனில் இருக்கக்கூடிய சூர்யா கதாபாத்திரம் வேற, ப்ரெசன்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய சூர்யா கதாபாத்திரம் வேறையாக காட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ கங்குவா செகண்ட் லுக் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி கோட் படத்தோடைய ஒரு போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட் போஸ்டராக இருந்துச்சு. அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஸ்குவாடை வந்து அஃபிஷியலாக வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து தளபதி விஜய் கூட பிரசாந்த், அதுக்கப்புறமா பிரபுதேவா, அஜ்மல் இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஸ்குவாடை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது வந்து இந்த போஸ்டர் மூலிமா தான் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடை காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து 2 விஜய் கதாபாத்திரங்கள் ஒன்றா பைக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி, 2 பேரும் வந்து ஜெட்டில் இருந்து பேராஷூட் பண்ணி கீழே இறங்கி நடந்து வர மாதிரி இப்படியுமே வந்து போஸ்டர்ஸ் வந்து முன்னாடியே காமிச்சிருந்தாங்க. ஸோ வெங்கட் பிரபு என்ன குக் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்படிங்கிறது சென்னையில் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மந்த் எண்டு வரைக்கும் இந்த சென்னை ஷெட்யூல் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், அதுக்கப்புறமா வந்து டர்க்கி,
அதுக்கடுத்து ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸில் வந்து ஷூட் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தான் வந்து போகிறாங்க. அங்கே போய் தான் வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் ராஜஸ்தான், டர்க்கி இங்கெல்லாம் வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.